ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேன் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேன் கூட்டிலேருந்து ராடு நம்ம எடுத்துருக்கோம், புகை போட்டு வெளியே. இங்கே பாருங்கள், தேன் எடுத்த கூடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு அறையிலையும் சீல்டு வச்சு 2 சைடும் கொட்டியிருக்கோம். இதில் நம்ம கத்தியை வச்சு ஒரு சைடு ஷார்ப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நம்ம ட்ரம்முக்குள்ளே வச்சு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஷார்ப் பண்ணுறவங்க நல்லா பார்த்துக்கோங்க எப்படி ஷார்ப் பண்ணணும்னு. உள்ள தெரியுதுங்களா, தேன் அப்படியே அழகாக இருக்குது பாருங்களே. இப்போ நம்ம இதை ஷார்ப் பண்ணியாச்சு. இதை ட்ரம்முக்குள்ளே வச்சு சுற்றி தேன் எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதான் ட்ரம் இப்படி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம அப்படியே உள்ளே விடுறோம். உள்ளே வச்சு இதே மாதிரி நம்ம 2 ராடு வந்து வைக்க முடியும். இப்போ நல்லாவே உள்ளே வச்சாச்சு. இப்போ சுற்றலாம். இப்போ சுற்றுறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ சுற்றி க்ளீன் ஃபஸ்ட் லைட் ஆயிடுச்சு. அடுத்த பக்கம் நம்ம இதே மாதிரி சுற்றி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் எடுத்துட்டோம், அதே மாதிரி இந்த சைடும் எடுத்துகிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 2வது ஸ்லாஷ் பண்ணுறது பார்த்துக்கோங்க. பாருங்கள், தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா திக்னஸ்ஸாக. இப்போ இந்த மாதிரி தேனை வந்து சுற்றி எடுத்தது இந்த மாதிரி தான் ஆகும். இதே கொண்டு அதே தேன் கூட்டுக்குள்ளே வச்சோன்னா அடுத்த தடவை தேனை கூடு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லாவும் கூடு கட்டும். இதே மாதிரி அடுத்த தடவையும் கூடு கட்டும். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து அப்படியே வாய்க்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இப்படி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தேன் பெட்டி. இந்த தேன் பெட்டியில் மேலே ஒரு ராடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு கீழே ஒரு பெட்டி இருக்குது பார்த்தீங்களா. அந்த பெட்டி வந்து தேனீகளுக்கு எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, திடீர்னு மழை பெஞ்சாலோ என்ன ஆனாலும் அதுக்கு உணவு வேணும்ல, அப்போ அந்த தேனை வந்து அது சாப்பிட்டுக்கும். அப்போ கீழே இருக்கிறதுல குஞ்செல்லாம் பொறிச்சு அதுலேருந்து மேலே அனுப்பிச்சுடும். கீழே தான் ராணி தேனின்னு இருக்குது. நம்ம மேலே இருக்கிறத வச்சு தான் நம்மளால் தேனெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். இப்போ உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தேன். இது ஃபுல்லாகவே தேன் குழுவி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து உள்ளே வைக்கிறாங்க. இப்படியே ஒன்றா தேனுக்கு நசுங்காமல். இப்போ தேன் பெட்டியை வந்து தொடறாங்களே, இது அவங்களுக்கு கடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை 2 தடவை கடிக்கும். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்தோம் நம்ம கூட பழகி போயிடும். நாய்க்குட்டியெல்லாம் எப்படி பழகுதோ அதே மாதிரி தேனியும் பழகி போயிடும். அப்போ நம்மளை கடிக்காத நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சவுண்டு பாருங்களே எப்படி கேட்குதுன்னு. இப்போ 4யும் கரெக்டாக நம்ம வச்சு முடிக்கிறோம். தேனி நம்மளை சுற்றி பறந்துகிட்டே இருந்தாலும் அது நம்ம ஃப்ரெண்டு மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே செய்யாது நம்மளை. இப்போ நம்ம மூடி வைக்கலாம். இப்போ மூடி வைக்க போகிறாங்க. இதான் மேல் மூடி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சாச்சு. சரி, தேனி எங்கே இப்படி மூடி வச்சுன்னா எங்கே உள்ளே போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 4 பக்கங்களும் அடைச்சிருக்கும். ஒரு பக்கம் மட்டும் இங்கே உத்தனோண்டா ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டைக்குள்ளே தான் உள்ளே போய்க்கும் தேனி. இப்போ உள்ளே போகுது பாருங்கள். இதே மாதிரி தான் உள்ளே போகவும் உள்ளேயும் வெளியும் போய்ட்டு வந்துட்டுருக்கோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் காட்டிலேருந்து எடுத்த தேன். இதே மாதிரி நீங்களும் தேன் எடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.